ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரிம்மரை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிம்மர் பேட்டரி பார்த்திங்கன்னா புது பேட்டரி வாங்கி போட்டால் ஓடும். ஸோ இந்த ட்ரிம்மர் தான். ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லை, ஆனால் புது பேட்டரி வாங்கி போட்டால் ஓடும். ஆனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு புது பேட்டரி வாங்கி போட்டாலுமே டக்கு டக்குன்னு சார்ஜ் இறங்கிடுது, அப்படின்றப்ப நீங்கள் டேரெக்டாக எனக்கு கரண்ட்லேருந்தே ஓடுற மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிம்மரை ஓப்பன் பண்ணி டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ டைரக்ட் கனெக்ஷன் மீன்ஸ் என்னென்னா டேரெக்டாக கரண்ட்லேருந்தே ஓடுற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அடாப்டர். ஸோ இந்த ஃபீமேல் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் கடையில் கட்டாலே தருவாங்க ஃபீமேல் அடாப்டர்னு சொல்லிட்டு. 12 வோல்ட் டிசி ஃபீமேல் அடாப்டர். ஸோ இந்த ஃபீமேல் அடாப்டர் உள்ளே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு வந்து சார்ஜ் கொடுக்க போகிறோம். 12 வோல்ட் ஆர் 5 வோல்ட் 1 ஆம் 2 ஆம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இது பார்த்தீங்கன்னா டிசி டு டிசி பக். ஸோ இந்த டிசி டு டிசி பக்கை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த டிசி டு டிசி பக்குனா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு எப்படி இன்புட் கொடுக்கணும், எப்படி அவுட்புட் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு, இப்போ நம்ம உள்ள இருக்க சர்க்யூட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சர்க்யூட் மட்டும் வச்சு டிசி டு டிசி இன் கொடுத்து அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மோட்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ண பேட்டரி மீன்ஸ் என்னன்னா அந்த ட்ரிம்மரில் இருந்த பேட்டரி. ஸோ வோல்டேஜ் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ இந்த வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வோல்டேஜ் வந்து 1.2 வருது. ஸோ 1.2னா 1.30. ஸோ 30 மீன்ஸ் வச்சுக்கோங்க, 1.3 வரையே வருது. ஸோ 1.3 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் 1.3 தான் வருது. ஸோ நான் திருப்பி வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அங்கே 1.3 வரையே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ கரெக்டாக இருக்குன்ற மீன்ஸில் நம்ம அதே அளவு அட்ஜஸ்ட் வச்சு இது பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் வந்துட்டு 1.3 தான் வைக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் மோட்டரை நீங்கள் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மோட்டரை கனெக்ட் பண்ணி சுற்ற விட்டு பாருங்கள். எதில் வந்து டார்க் அதிகமாக இருக்குது அப்படி மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் எந்த வோல்டேஜ் வைக்கிறப்ப டார்க் கரெக்டாக கிடைக்குதோ அந்த வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. அதான் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ இந்த பேட்டரியில் இருக்க வோல்டேஜ் வந்து நான் வைக்க போகிறேன், வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த பேட்டரி வைக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மேடு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா உள்ளே அந்த இது இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்க போகிறோம். ஸோ வைக்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஹோல் சைடில் வர மாதிரி பண்ணியிருக்கேன். நில்லுங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து வரும் பார்த்துக்கிங்களா. ஸோ இப்படி வச்சோம் அப்படின்ற பட்சத்தில் இப்படி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம அந்த டிசி அடாப்டரோட ஃபீமேல் ஹோல்டர் வந்து இந்த சைடில் வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ சின்ன ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிட்டு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உள்ளே மொத்தமாக இப்படி வச்சு கனெக்ஷன் மட்டும் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசி டு டிசி பக்கம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கனெக்ஷன் வந்து கொடுத்தேன். ஸோ ஒரு 3 வோல்ட் வருது. ஸோ ஒரு 3 வோல்ட்டு கிட்ட வருது கரெக்டாக. நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து கம்மியாகிட்டே போகும். லூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து அதிகமாகிட்டே போகும், நீங்கள் கொடுக்குற வோல்டேஜை பொறுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வோல்ட் கொடுக்குறீங்கன்னா டைட் பண்ணிக்கிட்டே இருங்க, வோல்டேஜ் கம்மியாயிரும். லூஸ் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 கிட்ட வந்து வச்சுருக்கேன். ஸோ 1.5 1.4 இப்போ குறையுது. ஸோ நம்ம 1.3 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 1.3 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நான் செட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க. 1.4 ஸோ 1.3 நில்லுங்க ஒரு நிமிஷம், மில்லிமீட்டரில் மாற்றினா தான் வரும். ஸோ இந்த இதில் வச்சுப்போம். 1.3 சரி, ஓகே. 1.3 வந்து வந்துருச்சு. நம்ம 2.9 கூட வச்சுக்கோம். ஸோ 1.29 ஸோ இந்த மாதிரி இதில் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்குறது தான் கரெக்டு. ஸோ நான் உங்களுக்கு ரன் பண்ணிட்டு காமிக்கிறேன்.
ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் செட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசி அடாப்டர், நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த டிசி டு டிசி பக், அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோமோ அவ்வளோ வோல்டேஜ் அது வந்து டிசி டு டிசி பக் வழியாக போய் கன்வெர்ட் ஆகி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம குளுகனை வச்சு செட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளுகன்லாம் ஊற்றி அதே மாதிரி வச்சு செட் பண்ணியாச்சு. ஹோல்டருக்கு நேராக வர மாதிரி வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசி டு டிசி டிசி அடாப்டர் வழியாக பவர் கொடுக்குறோம். ஸோ பவர் கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். உள்ளே வந்து மோட்டர் ரன் ஆகலையான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே சுற்றுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ எல்லாமே ரன் ஆகுது. நம்ம என்ன பண்ணலான்னா அசம்பிள் மட்டும் பண்ணிடலாம். ஸோ மேலே வைக்கிற எல்லாமே வச்சு அசம்பிள் பண்ணிட்டு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி வந்து நம்ம டிசி வோல்டேஜ் வந்து கொடுப்போம். ஸோ நான் 5 வோல்ட் 1 ஆஃப் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன சவுண்டு கேட்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.